Hi students, today we are going to see Civics Unit 4 Human Rights and UNO. So in this lesson we are going to see about human rights and UNO. The lesson learning objectives are to understand what human rights are, understand the relationship between rights and responsibilities, know the importance of human rights, understand that human rights belong to everybody, appreciate the meaning and significance of the Universal Declarations of Human Rights 1948. ஸோ இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹியூமன் ரைட்ஸ்னால் மனித உரிமைகள் மனித உரிமைகள் யூஎன்ஓ அதனுடைய இதில் என்னென்ன மனித உரிமைகள் அப்படி சொல்கிறாங்க. ஐநா சபை அப்படி சொல்கிறோம் இல்லையா, ஐக்கிய நாட்டான ஐநா சபை, அதுதான் யூஎன்ஓ, யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன். அவங்க ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு என்ன சொல்கிறாங்க, என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Introductions. Everybody is born equal. Each individual in the world has the right to lead a dignified life of his or her own choice. Human rights are related to individuals and society. Human rights denotes all those rights that are inherent and ensure that we live as free people and exercise our choices. The state's role is to ensure that people have equal rights. ஸோ நார்மலாக நம்ம ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னாலே என்னது, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதன் அவனுக்கு தேவையான அத்தியாவசியம் எதுலேயுமே அவனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அவன் ஃப்ரீயாக இருக்கணும். அவன் எல்லாருக்கும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஹியூமன், எந்த ஹியூமனாக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா ரைட்ஸும் இருக்குது. இவங்க தாழ்த்தப்பட்டவங்க, இவங்க உயர்த்தப்பட்டவங்க அப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ரூலு, ஒரே இதுதான். அதுதான் என்னது ஈக்குவல் ரைட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ்? Human rights are rightly inherent to all human beings regardless of race, sex, nationality, ethnicity, language and religion. Human rights include freedom from slavery and torture, freedom of opinion and expressions and fair trial, the right to life, work and education. ஸோ ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டால் என்னது, ஹியூமன் ரைட்ஸுங்கிறது ஒரு தனிப்பட்டவருடைய எந்த ஒரு சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ண முடியும், யாரும் போய் அவங்களுடைய நேஷ்னாலிட்டி, அவங்களுடைய செக்ஸ், அவங்க மென்னாக உமனாக இருந்தாலும் சரி, அவங்க கலந்துக்கிற ரேஸாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட பேக்ரவுண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க ரிலீஜன் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே எல்லா ஃப்ரீடமும் இருக்கும். யாருமே என்னது, யாரும் அடிமையாக இல்லை டார்ச்சர் அப்படிலாம் யாருக்கு கீழே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே ஃப்ரீடம் இருக்குது. அதே அட் த சேம் டைம் எல்லாருக்குமே வாழ்க்கையோடைய படிப்பினை படிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வேர் டு ஹியூமன் ரைட்ஸ் கம் ஃப்ரம்? ஹியூமன் ரைட்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, a set of basic rights and freedoms has deep roots in European and American countries. மெயினாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து உருவாச்சுன்னா, யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் இதோட மெயின் ரூட்டே உருவாச்சு. அவங்களுடைய அந்த ரைட்ஸு, ஃப்ரீடம் பற்றின அவங்களுடைய விஷயங்கள், கருத்துக்கள், அதுதான் என்னாச்சு நாளடைவில் மக்கள் எல்லாருமே அதை ஒரு ரூட்டாக எடுத்துக்கிட்டு, ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்டு தான், எல்லா ஹியூமனுக்கும் ஒரு ரைட்ஸ் இருக்குது, எல்லோரும் ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க ஒரு முன்னோடியாக இருந்தாங்க. ரிட்டன் Precursors of Human Rights documents. Magna Carta of 1215 England gave people new rights and made the king subject to the law. The Petition of Right 1628 England set out the rights of the people. The Habeas Corpus Act of 1679 England, an act for the better securing liberty of the subject. The English Bill of Rights of 1689
set out certain basic civil rights. The French Declarations on the Rights of Man and Citizens, 1789, a document of France stating that all citizens are equal under the law. The USA Constitution and Bill of Rights, 1791, safeguards the rights of the citizens. ஸோ என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் வந்து ரிட்டனில் இருக்குது ஹியூமன் ரைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இயரில் இந்த மேக்னா கார்ட் வந்து என்னது 1215 1250 இயர்ஸில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. கிங்குக்கு ஈக்குவலாக ஒரு அடித்தள கிங்கு கூட என்னது ஒரு சட்டத்துக்கு கீழ் உட்பட்டவர் தான் அப்படிங்கிறதும். அப்புறம் பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸில் வந்து என்னது அதுவும் 1628 வந்திருக்கு. அதுவும் என்னது மக்களுக்குரிய ரைட்ஸ்க்காக போராடணும், எல்லாமே செக்யூர் பண்ணுறது, பேசிக் சிவில் ரைட்ஸு, டாக்குமெண்ட்ரி, அந்த லாவுக்கு கீழே எல்லாருமே ஈக்குவல், சேஃப்கார்ட் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ், எல்லாமே ரிட்டனில் வந்த ப்ரிகாஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் டாக்குமெண்ட். The British of United Nations, the idea of human rights emerged stronger after the Second World War. The British of United நேஷனலில் வந்து எப்படி ரிட்டர்ன் ப்ரிகாஷன் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா, மெயினாக இப்போது இந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க. This war led to violence were inacquited. The rights of man were prevalent or eliminated in several parts of the world due to several factors. It is proved that the government of some countries alone could not protect human rights. People wanted to ensure that never again could anyone be unjustly denied life, freedom, food, shelter, and nationality. These voices placed a critical Union National Charter was drafted in 1945. At this juncture, an international body, the established of 24th October 1945, took up the issue. Human rights is an important theme in UN policies and programs in the area of peace and security, development, humanitarian assistance, and economic and social affairs. ஸோ இந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் மக்களுக்கு இல்லாத அன்செக்யூர் பற்றி தெரிஞ்சுட்டு அந்த பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவோம், ஒரு தனி மனிதனுக்குரிய வாழ்வாதாரத்துக்கு தேவையான சுதந்திரம், உணவு, உடை, இருப்பிடம், அவங்களுடைய நாடு, அது எல்லாமே என்னது அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கணும், அதில் எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிறத வெளிக்கொணரணும். இவங்க தான் வந்து அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யூஎன்ஓ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை எப்போ கொண்டு வராங்க, 1945 24th October தான் ஹியூமன் ரைட்ஸோடைய அந்த இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு யூஎன்ஓ பாலிசிஸ், ப்ரோக்ராம்ஸ், ஏரியாஸ் ஆஃப் பீஸ், இந்த பீஸ் பற்றி பேச ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூமன் டெவலப்மெண்ட்டு, ஹியூமன்ஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் தரணும், இது வந்து எக்கனாமிக் சோஷியல் அஃபேர்ஸ்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் மெயினாக வந்தது எதுனாலனா, இந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, அநீதியை நிறைய மக்களுக்கு இழைக்குது அப்படிங்கிறதுக்காக இதை ரினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு இதை ஆர்கனைஸ் கொண்டு வந்தாங்க. The Universal Declaration of Human Rights, UDHR, one of the greatest achievements of the United Nations is the creation of human rights law. To advance this goal, the UN established a Commission on Human Rights. The commission, guided by Eleanor Roosevelt's wife of former US President Franklin D. Roosevelt, forceful leaderships captured the world's attention. Finally, the Universal Declaration of Human Rights, UDHR, was adopted by the UN General Assembly in 1948. It is a milestone document in the history of the human rights. The declaration was proclaimed by the UN General Assembly in Paris, France on 10th December 1948. General Assembly Resolutions 217A. In remembrance of every year 10th December is observed as the Human Rights Day. நம்ம வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே எப்போ கொண்டாடுறோம், எவ்ரி இயர் 10th December.
ஸோ இது வர்றதுக்கு காரணம் என்னென்னா மெயினாக யூகேல என்ன பண்ணாங்க, பாரிஸில் ஃப்ரான்ஸில் அன்றைக்கி தான் அசம்பிளியில் இந்த திட்டத்தை இதை கொண்டு வந்தாங்க, ஒரு சட்டமாக கொண்டு வந்தாங்க. எதுக்கு கீழே 200 ரெசல்யூஷன் 217A வந்து ஹியூமன் ரைட்ஸுன்றது ஒன்று வேணும் அப்படின்னு. இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுத்தவங்க யார்? ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய ஒய்ஃபு எனாரா ரூஸ்வெல்ட், அவங்க தான் இதுக்கு ஸ்டெப் எடுத்து இதை வந்து கொண்டு வந்தாங்க, இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். Next, human rights are based on the values of dignity, the right to life and the right to integrity, to prohibitions of enforced labor, slavery and degrading punishment. ஒரு டிக்னிட்டி, ஒரு மனுஷனா அவனுக்குன்னு ஒரு சுயமரியாதை, சுய கௌரவம், அது எல்லாமே இருக்கணும், அவங்களுக்கு அதை கொடுக்கணும். யாருமே இங்கே யாருக்கும் அடிமை கிடையாது, இல்லை பனிஷ் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. லேபர்னால் அவங்க வந்து தாழ்ந்தவங்க கிடையாது. ஜஸ்டிஸ், த ரைட் டு ஃபேர் ட்ரையல், ப்ரோபர்டேஷனல் பனிஷ்மெண்ட்ஸ் டு கிரைம், த ரைட் நாட் டு பி ட்ரையல்ட் மோர் தென் ஒன்ஸ் ஃபார் த சேம் கிரைம். ஸோ ஜஸ்டிஸ்ன்னு பார்த்தா நியாயம், நீதி வந்து எல்லாருக்கும் பொதுப்படையாது. தப்பு செஞ்சால் அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குது, தப்பு செய்யாதவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கக்கூடாது. ஒரே தப்புக்காக 2 முறை தண்டனை யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஈக்குவலிட்டி பிஃபோர் லா, நோ டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஆன் ரேஸ், ரிலிஜன், ஜெண்டர், ஏஜ், எபிலிட்டி, டிசபிலிட்டி எக்ஸெட்ரா. ஈக்குவலிட்டினாலே நார்மலாக யாருக்கும் இந்த எல்லைக்குட்பட்டவங்க இதுதான் அதுதான் எந்த ஒரு சட்டத்திட்டமோ இல்லை. ரிலிஜியன் ஆகட்டும், ஜெண்டர் ஆகட்டும், ஏஜ் ஆகட்டும், எபிலிட்டி, டிசபிலிட்டி எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் ஈக்குவலிட்டி இந்த ஹியூமன் ரைட்ஸில் சொல்கிறது. நெக்ஸ்ட், பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். Inherited, they are not granted by any person or authority. Fundamental, they are fundamental rights because without them the life of dignity of man will be meaningless. ஸோ இன்டெகிரிட்டின்னு என்னது? ஒருத்தவங்களுடைய இது வந்து அவமரியாதை இல்லாமல் அவங்களுக்கு எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. நம்ம யாருக்கும் என்ன வேணால் அவங்கள பண்ணிக்கலாம், என்ன வேணால் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாரையும் நம்ம என்ன பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஒரு பர்சனல் இது இருக்குது, அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அதே தான். ஒரு மனுஷனுடைய டிக்னிட்டியை குறைச்சி போட்டோ இல்லை அதை பற்றி தவறாக அதுக்கு கீழே அவங்கள கொண்டு போகிறது அதெல்லாம் வந்து என்னது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, inalienable, they cannot be taken away from the individual. Indivisible, they can't be denied even when their other rights have already been enjoyed. Universal, they are universal, they apply irrespective of one's origin or status. They are enforceable without national border. Interdependent, they are interdependent because the fulfillment or exercise of one human rights cannot be had without the realizations of others. So the inalienable, individualable, universal, interdependent அப்படின்னா என்ன, அதை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். There are 30 articles incorporated in the Universal Declaration of Human Rights. These rights are broadly classified into 5 primary categories. They as follows. ஸோ இவ்வளோ நிறைய ரைட்ஸ் இருந்தாலும் குறிப்பிட்ட ரைட்ஸ் செலக்ட் பண்ணி ப்ரைமரி கேட்டகரியில் எத்தனை ரைட்ஸ் வச்சுருக்காங்க? 5 கேட்டகரிஸ் ஆஃப் ரைட்ஸு வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட், civil rights. The term civil rights refers to the basic rights afforded by law of the government to every person. This is the right to be treated as an equal to everyone else. It includes the rights to life, liberty, freedom from slavery and arbitrary arrest. ஸோ சிவில் ரைட்ஸ்னால் அது பொலிட்டிக்கலாக யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது, அஃபெக்ட் ஆகக்கூடாது. கவர்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து ஈக்குவலாக, சிவிலில் இருக்கவங்களும் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னது ஈக்குவல் தான். யாருக்கும் எந்த ஒரு அநீதியும் ஏற்படக்கூடாது. கீழே இருக்கிறவங்களும் சரி மேலே இருக்கிறவங்க யாருக்கும்
அடிமையும் கிடையாது, எல்லாருக்கும் எல்லா ஃப்ரீடமும் இருக்குது. யார் வேணால் அரெஸ்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் தப்பு செய்கிறவங்கள மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிவில் ரைட்ஸ் தான் வந்து என்னது இந்த சிவில் ரைட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். Political rights are exercised in the formations of administrations of the government. The civil and political rights are directly related to the modern democracy. They protect the individual from the misuse of political power and recognize every individual's rights to participate in their country's political process. ஸோ வந்து என்னது பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ன்னும் போது பொலிட்டிக்கல்னாலே நார்மலாக தெரியும் இல்லையா, அரசியல்வாதி, அரசியல். அதில் வந்து என்னது சிவில் பர்சனுக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது, அவங்களும் இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கணும், அவங்களுடைய கருத்துக்களையும் டெமோக்ரஸியாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணணும், எடுத்து வைக்கணும், அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா எவ்ரி ஹியூமன் ஹேஸ் த ரைட்ஸ் டு ஸ்பீக் அண்ட் ஹாவ் ஃப்ரீடம் and peaceful assembly, the right to take part in the government of one's country, the right to vote, the freedom of speech and obtain information. ஸோ ஒருத்தருக்கும் என்னது கண்ட்ரி, அவங்களுடைய கண்ட்ரி, அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை, பேசுகிற உரிமை, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குற உரிமை, எடுக்கிற உரிமை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சோஷியல் ரைட்ஸ். It is necessary for an individual to fully participate in the society. Social rights are those rights necessary for an adequate standard of living, including the right to education, health care, food, clothing, shelter and social security. ஸோ சோஷியல் ரைட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் ஒரு பேசிக்ஸில் வர வேண்டிய விஷயந்தான். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கிற அந்த இதுதான் என்னது ரெஸ்பான்ஸ் தான் ஒரு சோஷியல் ரெஸ்பான்ஸ் தான் மாறும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து என்னது எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர், சோஷியல் செக்யூரிட்டி, இது எல்லாமே என்னது சோஷியல் ரைட்ஸில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் ரைட்ஸ். The rights to participate in the economic that benefits all and end to desirable work. Economic rights guarantee every person to have conditions under which they are able to meet their needs. This includes the rights to employment and fair wage, the reasonable limitations of working hours, shelter, education, and adequate standard of living and the right to property. ஸோ எக்கனாமிக் ரைட்ஸும் வந்து என்னது ஒருத்தர் வந்து எவ்வளோ நேரம் வேலை செய்யணும், இவ்வளோதான் ஒரு அடிமையாக இருக்காரு, இல்லை ஒருத்தர் வந்து சர்வெண்ட்டாக இருக்காருன்னா அவர் ஃபுல் டே வேலை செய்யணும் தொடர்ந்து அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குது, ரெஸ்பான்சிபிள் லிமிட் இருக்குது. இந்த அளவுக்கு அவங்களுக்கு இவ்வளோ வேலை செஞ்சால் அவங்களுக்கு உடல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் சம்பளம் கொடுக்கணும். அதே மாதிரி மென்டலாக அவங்க ஒர்க் பண்ணாலும் அதுக்குரிய சம்பளத்தை கொடுக்கணும். ஸோ பர்சனுக்கு பர்சன் அது மாறணும். அட் த சேம் டைம் அவங்க செய்கிற வேலை கரெக்டான சம்பளம் கிடைக்கிற மாதிரி நடந்துக்கணும். இந்த மாதிரி எக்கனாமிக்காக அவங்களுக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறது தான் வந்து என்னது எக்கனாமிக் ரைட்ஸோடைய முக்கியமான பார்ட்டாக இருக்குது. த லாஸ்ட் ஒன் கல்ச்சுரல் ரைட்ஸு. த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அண்ட் டு ஸ்பீக் த language and to practice the cultural life of the community, the right to share in scientific advancement and right to the protections of moral and material interest. ஸோ இந்த கல்ச்சுரலில் வந்து என்ன வந்தது, அது அந்த நாட்டுடைய பண்பாடு, பாரம்பரியம், கம்யூனிட்டி, சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டு, அது எல்லாமே அதில் வந்தது. மாரல், மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட் மொத்தமும் அதில் வந்தது. அதை பாதுகாக்கிறதும் வந்து என்னது ஒரு முக்கியமான கடமை தான், உரிமை தான் அப்படி சொல்கிறாங்க. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, கல்ச்சுரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ். த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ECOSOC, a principal organ of the United Nations, was empowered to set up commissions for the promotion of human rights. National level and state level human rights commissions were established to ensure the protections of human rights. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை என்ன பண்ணியிருக்காங்க, 2 லெவலாக பிரிச்சிருக்காங்க.
என்ன ஒன்று வந்து என்னது நேஷ்னல் லெவல், இன்னொன்று ஸ்டேட் லெவல். நேஷ்னல் லெவலில் இருக்கிற ரைட்ஸ் என்ன, உரிமைகள் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ்ஸு ஸ்டேட் லெவலில் என்னென்ன ஹியூமன் ரைட்ஸோடைய கமிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வந்து விரிவுபடுத்துறது தான் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய வேலை. நெக்ஸ்ட், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ். The National Human Rights Commissions NHRC of India was established on 12th October 1993. It is an independent, statutory and non-constitutional body. Its headquarters is located in New Delhi. NHRC is the multi-member body which consists of the chairman. ஸோ இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து என்னது, அது வந்து அந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அந்தந்த நாடு அதுக்கு தனியாக. இப்போ இந்தியாவில் எப்போ உருவாச்சுன்னா 12th October 1993 தான் இந்தியாவில் மொதல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படி சொல்லி உருவாக்குறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இதனுடைய இந்த மல்டி பாடி எல்லாத்தையும் பார்த்துக்கிற அந்த மெம்பராக இருக்கிறவர் யார், சேர்பர்சனாக இருக்கிறாங்க. And other members, the president appointed the chairperson and other members. They are appointed for 5 years or till the age of 70 years, whichever is earlier. NHRC has 5 divisions: law divisions, investigations divisions, policy research and programs division, training divisions and administrative divisions. ஸோ இந்த டிவிஷன்ஸே வந்து என்னத்திருக்கு 5 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க NHRCயில். நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் சேர்பர்சன். இதில் வந்து த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்மளுடைய இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் மெயினாக என்னது, இந்தியாவில் இருக்க மக்களுக்கு என்னென்ன ஹியூமன் ரைட்ஸ்லாம் அப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரமோஷன் அதை அதிகப்படுத்துறது, உருவாக்குறது, வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது வந்து யாருடைய வேலை, இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய வேலை. நெக்ஸ்ட், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் SHRC. The State Human Rights Commissions of Tamil Nadu was formed on 17th April 1997. It functions at the state level. It consists of 3 members including a chairperson. A state human rights commission can inquire into violation of human rights related to subjects covered under state lists and the concurrent list in the 7th schedule of the Indian Constitution, not if NHRC already inquiring. ஸோ ஸ்டேட் இது வந்து எப்படின்னா, அதுவும் வந்து நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே ஹியூமன் ரைட்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இது எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா April 17th 1997 முதல் இதை கொண்டு வந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சேர்பர்சன் தான் என்னது, சேர்பர்சனோட 2 பேர் சேர்ந்து 3 பேர் இதில் வந்து மெம்பராக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, எல்லாருமே அவங்க கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி மக்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிற விஷயங்களுக்கு பதிலும் அவங்க கண்டுபிடிச்சி கொடுக்கறது அவங்களுடைய வேலை. ஸோ இதை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, இந்த 7th ஷெட்யூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இதை பற்றி எல்லாமே இருக்குது. இன்கேஸ் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆல்ரெடி இது என்கொயரி பண்ணி அவங்க ஒரு கேஸ் பார்த்துட்ருக்காங்கன்னா அதில் வந்து யார், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் SHRல இருக்கிறவங்க இன்வால்வ் ஆகக்கூடாது. அதுதான் இதோடைய மெயின் கான்செப்ட். அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேர்பர்சன் தான் ஃபஸ்ட்டு. சேர்பர்சன் ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. யாராவது ஒரு நல்ல திறமையான ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறவர் தான் சேர்பர்சனாக இருக்கிறதுக்கு தகுதியானவர். 1 மெம்பர், அந்த அவருக்கு கீழே இருக்க 3 மெம்பர்ஸ் 4 மெம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 மெம்பர் ஹூ இஸ் ஹஸ் பீன் a judge of Supreme Court, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்திருக்கணும். இன்னொருத்தர் வந்து ஹூ இஸ் ஆர் ஹஸ் பீன் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்திருக்கணும். ஒருத்தர் வந்து ஹை கோர்ட் ஜட்ஜாக இருந்திருக்கணும்.
2 members from amongst person having knowledge or practical in matter relating to human rights ஒர்க்கில் ரிலேட்டிவாக ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தவங்கன்னா அதில் 2 பர்சன்ஸ். ஸோ சேர்மேன் கீழே 4 பர்சன்ஸ் வராங்க. அதுக்கப்புறமேட்டு டீம்டு மெம்பர்ஸ் சேர்மன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் நேஷ்னல் கமிஷன்ஸ். அந்த டீம்டு பர்சன்ஸ் மெம்பர்ஸ்க்கு கீழே 4 கேட்டகரி இருக்குது. நேஷ்னல் கமிஷன்ஸ் ஃபார் மானிட்டரிஸ், நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஹியூமன்ஸ். ஸோ யார் யாருக்கெல்லாம் முக்கியமாக இந்த இது தேவையோ ரைட்ஸு, ஷெட்யூல் காஸ்ட்ஸு, ட்ரைப்ஸு, ஹியூமனு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. Human rights organizations. Many organizations around the world have taken their effort to protect human rights and for ending human rights abuses. These non-governmental organizations monitor the actors of governments and pressure them to act according to human rights principles. Some of these organizations are Amnesty International, Children's Defense Fund, Human Rights Watch. ஸோ என்னது ஹியூமன் ரைட்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது எதுக்காக? மக்களை யாரும் அப்யூஸ் பண்ணக்கூடாது, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது, எல்லாருமே பர்ஃபெக்டாக ப்ரொட்டக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இதை கொண்டு வராங்க. இது வெறும் ஒரு நாட்டை சார்ந்த அளவில் இல்லை, இது ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம். இது ஃபுல்லாக உலகத்தில் இருக்க யூனிவர்சல் ப்ரோக்ராம். எல்லாருக்குமே இந்த ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்னா என்ன, அதனுடைய எஃபர்ட் என்ன, அவங்க என்ன வேலை, அவங்க என்ன செய்கிறாங்கன்றது எல்லாருக்கும் இன்ச் பை இன்ச்சாக தெரியும். Child rights. According to Article 1 of the United Nations Conventions on the Rights of the Child, 1989, a child means every human being below the age of 18 years. The Convention on the Rights of the Child was proclaimed by UN on 20th November 1989. The child is considerable as the important national asset. The future of nation depends on how its dreams mature and develop. So protections of children from all kinds of exploitation, the abuse has become the main objective of our society. There are laws in India protecting the rights of the children. ஸோ ஒரு குழந்தைக்கு கூட என்னது இருக்குது, ஒரு ஆக்ட் இருக்குது. என்னது ஆர்டிக்கல் 1 சொல்லியிருக்காங்க. யுனைடெட் என்னது அது எப்போ சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 1 1989 வந்துச்சு. ஒரு குழந்தைன்னா என்னது 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்க எல்லாருமே குழந்தைக்கு உட்பட்டவங்க தான். அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு செயலோ அப்யூஸோ நடக்கக்கூடாது. ஒரு குழந்தை இது கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃப்யூச்சரில் ஒருத்தவங்களை நம்பி இருக்கக்கூடாது. அதே மாதிரி மெச்சூராக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், கைடன் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். எந்த ஒரு விளைவும் அவங்களுக்கு வரக்கூடாது. அதுதான் என்னது சைல்ட் ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். இந்த பீரியடில் தான் இந்த சைல்ட் லேபருடைய ப்ரொடெக்ஷன் வந்துச்சு. ப்ரொட்டஸ்டர்ஸ் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், இதெல்லாம் என்னது சைல்டு லேபர் அந்த சைல்டு ஆக்டில் வர்ற விஷயங்கள். ஆர்டிகல் 21A provides that the state shall provide free and compulsory education to all children aged 6 to 14 years. ஸோ 1 to 10 வரைக்கும் அது கம்பல்சரி, எல்லா குழந்தைக்கும் படிக்கிற உரிமை இருக்குது. the child labor act, Regulations Act 1986, it provides no child who has not completed 15 years of the age can employed. அதே மாதிரி இந்த குழந்தை தொழிலாளர்கள், அதாவது 15 வயசுக்கு கீழே இருக்க யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, வேலையில் வைக்கக்கூடாது. இந்த ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000, கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் சில்ட்ரன். திஸ் ஆக்ட் ட்ரை டு ப்ரொடெக்ட் children deprived of adequate care and to reform the children by adapting child friendly approach. ஸோ
இந்த ஆக்ட் என்னென்னா குழந்தைங்கள அடிக்கிறதோ மிரட்டுறதோ இல்லாமல் அன்போட அரவணைப்பாக பாதுகாப்பாக அவங்கள வழி நடத்தணும், அதுக்கு தான் அந்த ஆக்டு. அப்புறமேட்டு டி பார்த்திங்கன்னா அடுத்த 4th லா அதுக்கு அண்டரில் வர்றது போஸ்கோ ஆக்ட் 2012 ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ். ஸோ இந்த செக்ஸுவல் அஃபென்ஸ்லேருந்து பசங்களை காக்கிறது வந்து என்னது போஸ்கோ. ஸோ human rights. Women and girls' rights or human rights. Women are entitled to the fulfill and equal enjoyment of all of their human rights and to be free from all form of discrimination. This is fundamental to achieve human rights, peace and security and sustainable development. The character of the United Nations guarantees equal rights to both women and men. இதுதான் வந்து என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே என்னது பெண்கள் வந்து ஈக்குவல் அப்படி சொன்னால் நிறைய ஆண்களுக்கு அது ஒத்து போகாது. ஆனால் உண்மையாலுமே ரைட்ஸ் இருக்குது. பெண்களும் ஆண்களும் வந்து என்னது ஈக்குவல் தான். பெண்ணுக்கு ஆண் சளைத்தவர்கள் இல்லை, ஆணுக்கு பெண் சளைத்தவர்கள் இல்லை. ஸோ ஒரு மென்னுக்கு கொடுக்குற அதே ரெஸ்பெக்டு, அதே செக்யூரிட்டி, அதே இது வந்து என்னது டிக்னிட்டி, அந்த பவர் எல்லாமே ஒரு உமனுக்கு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. In 1995, the 4th World Conference of the Women held in Beijing developed a platform for actions to recognize women's rights and improve women's livelihood worldwide and follow meeting monitored progress towards meeting these goals. The United Nations Development Fund for Women UNIFEM has worked since till now. ஸோ என்னது ஹியூமன் ரைட்ஸ் வந்து என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது 1995 ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1979 பை UN ஜென்ரல் அசம்பிளியில் இதை பற்றி சொல்லிட்டாங்க. இது வந்து என்னது கண்டிப்பாக உமன்ஸ் அகேன்ஸ்டாக இருக்க எல்லாமே தடை பண்ணணும், உமன்ஸ்க்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படி சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஒரு சட்டம். நெக்ஸ்ட் 1995 to implement the Beijing platform for action only when women and girls have full access to their rights will true equality exists. ஸோ இந்த 1995 பெல்ஜிங் பிளாட்ஃபார்ம் வந்து என்னது முத பெண்களுக்குள்ளே அந்த இதை ஆக்சஸை கொண்டு வந்துச்சு. ஆமாம் நம்மளும் ஈக்குவல், அதனால் ஈக்குவலிட்டிக்காக எல்லாம் போராடுறதுக்கு ஆரம்பித்தாங்க. மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த Parents and Senior Citizens Act 2007. This act makes its legal obligations for children and higher to provide maintenance to senior citizens and parents, protections and support during old age or engagements as human rights. So human rights வந்து என்னது குழந்தைகளை பாதுகாக்கிற திட்டமும் இருக்குது. அட் த சேம் டைம் சீனியர் சிட்டிசன்ஸு அவங்கள வந்து நம்ம வந்து குழந்தைங்களாம் பண்ணோம், பெரியவங்களான பிற்பாடு அவங்கள பாதுகாக்கணும். ஸோ குழந்தைகளை வளர்க்குறதுலேயும் தப்பு இருந்தால் அதையும் கேள்வி கேட்கலாம். அட் த சேம் டைம் சீனியர் சிட்டிசன்ஸை சரியாக பார்த்துக்கலனாலும் அதுவும் ஒரு அஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்க்ளூஷன். ஹியூமன் ரைட்ஸ் ஆர் அபவுட் ஈக்குவலிட்டி அண்ட் fairness for everyone and it's ensure that everyone is treated with dignity and respect. The protections of human rights is everyone's responsibility and understanding and respect for human rights provided the fundamentals for peace, harmony, security and freedom in our community. ஸோ கன்க்ளூஷன்னா என்னது, இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து வந்தது எதுக்காகனா எல்லாருமே ஈக்குவல், எல்லா மனிதர்களுக்குமே டிக்னிட்டி இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது, அதனால எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது. இப்படி இருந்தால் தான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கும், பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியான ஒரு சமூகமும் ஒரு கம்யூனிட்டியும் உருவாகும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் தான் என்னங்கிறத இந்த லெசனில் ரொம்ப டீட்டெயில்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ study well children and understand the lesson. Thank you children.